சரி, சங்கர் 12 ஜோதிலிங்கத்தில் ஒரு ஜோதிலிங்கத்தில் நான் ஜட்ஜாக உட்காருவேன்டா. 7 செம்மத்துக்கு அப்புறம் தப்பு செஞ்சவனை பூரா எல்லாம் தூக்கி அப்படியே செண்டா உள்ளே தூக்கி போடுவோம்டானே. அந்த 12ல் எழுதி வச்சிருக்கார். 12 ஜோதிலிங்கத்தில் ஒரு ஜோதிலிங்கம். நீதிபதி ஜட்ஜா நீ உட்கார்ற உன் கட்டு உன் வாரிசு உன் சொந்த உன் புள்ள தான் அந்த கட்டை அவுக்க முடியும். 3 பிள்ளைகளை தேடி பார்த்து கட்டை அவுக்க சொல்லு பார்ப்போம்னு அந்த சத்தியவாக்கு வாங்கியிருக்கான். மகா அவளுக்கு எழுதின எழுத்து நீதிமன்றம் கடைசி சத்தியாயத்தில் சங்கர் பார்வதி கட்டு நீ அவுத்திரமானுங்கிற கணக்கு மகாளுக்கு எழுதின எழுத்து இன்று நாள் முடிவாகிவிட்டது. முடிஞ்சிருச்சு. கட்டு அவுத்துட்டா. ரிலாக்ஸாக உட்கார்ந்துருக்கார். இப்போ சங்கராக உட்கார்ந்துருக்கார். சங்கர் பார்வதி 2 பேருமே நாங்கள் அமர்ந்திருக்கோம். முக்கால் சத்தியம். உலக நாடு குடிமி பிடிச்ச மாணிக்கு தூக்குவார். ஒன்று கூட விட மாட்டார். பிறந்த ஜென்ரேஷன் அரை வயசு, வயசு, 1 வயசு தப்பு பண்ணினாலும் தண்டனை கணக்கு எடுத்துருவார். உள்ளே தள்ளிடுவார் செயலறையில். முக்கால் சத்தியம். சங்கர் 12 ஜோதிலிங்கத்தில் ஒரு ஜோதிலிங்கத்தில் கணக்கில் காகித பேப்பர் கெட்டுக்கட்டா அச்சு அடித்து விட்டு நாங்கள் விளையாண்டு பூமியை அப்படி அசிங்கம் பண்ணி அகம்பாதம் பண்ணி உலக நாடு தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு முழுவதும் அசிங்கம் பண்ணி அகம்பாதம் பண்ணி வச்சுருப்போம். அது ஒன்றால் முடிஞ்சால் தண்டனை கொடுக்க முடியுமா? தக்க தண்டனை. இப்போ தக்க தண்டனை சங்கர் எழுதிட்டார். அரசியல்வாதிக்கு பலாயிரம் கோடி பூமியை அழிச்சவனுக்கு புறா இன்று நாள் அவனுடைய நெஞ்சில் எழுதிட்டார். யாருக்கு? அரசியல்வாதிக்கு நெஞ்சில் எழுதினா என்ன ஆகும் தெரியுமா? ஈரக்கொலைய அப்படியே கொத்தா பிடிங்க எழுதிடுவார். புரியாடா? அதான் ஈரக்கொலையில் எழுதிட்டார். ஈரக்கொலையில் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதிக்கு நெஞ்சு ஈரக்கொலைய எழுதிட்டார். அப்படியே கொலையோட பிடிங்கிடுவார். முக்கால் சத்தியம். ஆணும் பெண்ணும் முக்கால் சத்தியம். சங்கர் நீதிபதி சர்ச்சை தான் பிடுங்க முடியும். வேற நீதிமன்ற கோர்ட்டில் இருக்க ஆணும் பெண்ணும் சர்ச்சை மாநிலத்தில் பிடுங்க முடியாது. இவர் பிடுங்குவார். இராணுவ முப்படை கட்டு அவுந்து விட்டது. அதில் தான் வச்சிருக்கார். ஜட்ஜிக்கு முன்னாடி இராணுவ முப்படை வீரர் காவலாளர் அப்படின்னு ஏற்று எழுதியிருக்கார். ஏட்டு ஓலைச்சோடு இன்னைக்கு கட்டு அவுத்துட்டார். இந்த கட்டு அவுத்து முடிச்சிட்டாரு. சங்கருக்கு முன்னாடி பார்வதிக்கு முன்னாடி முப்படை வீரர் இராணுவம் வானரப்படை உள்ள இறங்கி வரும். முக்கால் சத்தியம். சங்கர் இன்னைக்கு எழுதிட்டார். திங்கட்கிழமை நாள் பார்வதி கணக்கு இட்டே முக்கால் சத்தியம்.